ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வாங்க இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எப்படி ராகி கூழ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ராகி மாவை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்தில். அது ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வைங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக புளிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கூழ் நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம அடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. 1 கிலோ அரிசி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அரிசி வெந்ததுக்கப்புறம் கலக்கி வச்ச மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கினே இருங்க. 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக அடி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டி விடாமல் கரைச்சிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கினே இருங்க. இப்போ நல்லா சுவையான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் அதை தண்ணி ஊற்றி கலக்கி தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டா ராகி கூழ் சூப்பராக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.